எந்த மாதிரி அமைச்சர்கள் அமைஞ்சிருக்கிறாங்க? திருட்டு லாட்டரி விற்கிற ஒரு அமைச்சர், திருட்டு விசிடி வித்த ஒரு அமைச்சர், பிளாக்ல டிக்கெட் விற்கிற ஒரு அமைச்சர், உருட்டுக்கட்டையிலோட சுத்திட்டு இருக்கிற ஒரு அமைச்சர், எல்லாத்துக்கும் மேல போதை பவுடர் அமைச்சர். ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா, இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் சங்கர். நான் உங்கள் சங்கர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உதயநாத் தம்பிகளுக்கு உதயண்ணா கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியோட தான் நம்ம வந்திருக்கோம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட அண்ணனையும் சேர்த்து கைது பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்கிறத கேட்க வந்திருக்கோம். அவரோட அண்ணன் யாருங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க. தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்க. ஓகே, இந்த அவர்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய முன்தினமும் வந்து ஒரு காவிரி நீர் பிரச்சனைக்காக ஒரு போராட்டம் பண்ணியிருக்காரு. இத மாதிரி ஒரு கேடுகெட்ட ஒரு ஆட்சியே தமிழ்நாடு இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஆக்சுவலா இவங்க அப்பா வேகமா அவசர மனு போட்டாரு. அவசர மனு போட்ட ராத்திரியே வந்து அணையில இருந்து அவங்க நீரை திறந்து விட்டுட்டாங்க. ஏன்னா அங்க மழைப்பொழிவு, இயற்கை வந்து யாரும் வந்து இது பண்ண முடியாது. பாத்தீங்களா, இயற்கை பதிலடி கொடுத்து கர்நாடகத்துக்கு பதிலடி கொடுத்து கர்நாடகால இருந்து அணை திறக்கப்பட்டு காவிரி நீர் வந்துருச்சு. நேற்றே வந்து அந்த நீர்வீழ்ச்சிகள் பகுதிகளுக்கெல்லாம் வந்து அந்த தண்ணீர் காவிரி நீர்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா, எல்லாரும் வந்து அங்கே பூஜை போட்டு கொண்டாடி இன்ஸ்டால ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ போயிட்டு நம்ம அண்ணன் உதயண்ணன் வந்துட்டு போய் போராட்டம் பண்றாரு. போராட்டம் பண்றவர் காவிரி நீர் பிரச்சனைக்கு போராட்டம் பண்ணா காவிரி நீர் பிரச்சனையே பேசணும். என்ன தெரியுமா பேசியிருக்காரு? அங்க போயிட்டு எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும், காவிரி சொன்னேன். அங்க போயிட்டு நீங்க உங்க குடும்ப அந்த விஷயத்தெல்லாம் நம்ம பேசக்கூடாது அநாகரிகமா. ஆனா ஒரே ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட் வந்து ஒட்டுமொத்த பெண்களுக்குமே வந்து ஒரு 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 அருவருப்பை ஏற்படுத்துற வகையில ஒரு விஷயத்த வந்து பேசியிருக்காரு. என்னன்னா, நம்ம முதலமைச்சருக்கு வந்து அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன, திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். காவிரி நீரை தான் கொண்டு வர தெரியல சார், தண்ணி வர வேண்டிய இடத்துலலாம் வரல, ஆனா எங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை பேசி, எங்க இருந்து வரணுமோ அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பேசியிருக்காரு. இது வந்து மிகவும் அருவருக்கத்தக்க ஒரு விஷயம்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு பெண் இனத்தை கொச்சப்படுத்துற மாதிரி ஒரு விஷயத்தையே வந்து பேசியிருக்காரு. அதை வந்து நம்ம ஓப்பனா நம்ம கூட சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கே வந்து அது வந்து யூடியூபே வந்து சில டைம் வந்து அந்த மாதிரி நம்ம பேசணும்னா கம்யூனிட்டி வார்னிங் கொடுத்துருவாங்க. ஓகேவா, அந்த மாதிரி விஷயங்களை வந்து மேடையில பேசியிருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த திமுகவில் வந்து ஆபாச பேச்சாளர்கள்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்க தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. உதயநிதி அவர்களுக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அவரோட பேச்சு வழக்கே எடுக்க ஆரம்பிச்சிட்டாரான்னு தெரியல. உதயநிதி அவர்களோட இப்போது காவல்துறையினருக்கும் திமுகவினருக்கும் இடையே ஏற்பட்டு வர அந்த வாக்குவாதத்தையும் அவர்கள் கைது நடவடிக்கையை எதிர்த்து ஏற்படுது ஒரு முழக்கத்தையும் நம்ம இப்போது கேட்கலாம். பெண்களை பார்த்து இவரு பப்ளிக்கா வந்து அவர் மேல வந்து வழக்கு பதிவு செய்திருக்காங்க. வழக்கு பதிவு செய்து இன்று காலையிலிருந்து வந்து அவர் வீட்டுக்கு போயிருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மா சுப்பிரமணியம் அவர்கள், அதுக்கப்புறம் ஏவாவேல் அவர்கள் எல்லாரும் வந்து உட்காந்து போலீஸாரோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த வாரண்ட் எல்லாத்தையுமே போலீஸார் காமிச்சு, ஏவாவேல் அவர்கள் சரி, அவரோட மனைவி கிருத்திகா எல்லாருமே சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. போலீஸார்கிட்ட பேசி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, இது வாரண்ட் இருக்கு, நாங்கள் அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி போலீஸார் சொல்லி, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏவாவேல் அவர்கள் நம்ம மா சுப்பிரமணியம் அவர்கள்லாம் வந்தால் என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியுமில்ல, கூடவே வந்து கொத்தடிமைகளை புறம் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. எல்லாம் கதறாங்க, அங்கே முன்னாடி உட்காந்து கதறுன்னு கதறாங்க. இந்த கதறலை வந்து நேற்று உங்கள் அண்ணன் பேசும்பொழுது கீழே இருந்து ஒருத்தர் சொன்னாரே, அந்த ஒரு நடிகையோட பேரை சொல்லி, அப்போ சொல்லும் பொழுது இந்த வார்த்தை எங்கே போனது அப்படிங்கிறதா எனக்கு தெரியலை. அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை சொல்லக்கூட இல்லை, அவர் டேஷ் போட்டு போயிட்டாரு. உங்கள் உதயண்ணா வந்து ஓப்பன் மேடையில் வந்து இப்படி கொச்சையாக பேசும் பொழுது, அப்போ அந்த வார்த்தையை தடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கக்கூடிய சீனியர்கள்லாம் அப்போ வரல, அவர் கைது பண்ண இருக்கும்போது அந்த சீனியர்கள்லாம் வராங்க. இப்போ இதில் என்ன தெரியுது, நம்ம போகலன்னு நாளைக்கு நமக்கு எதுவும் பதவி கிடைக்காதரா, நான் வா அப்பயே அவனுக்கு உங்க சப்போர்ட்டை பண்ணி விட்டுட்டு வந்துருவன்ட்டு வந்திருக்காங்க. மற்றபடி உங்கள் மேலே இருக்க அன்புலெல்லாம் வரல மிஸ்டர் உதயநிதி அவர்களே. அவங்க வந்தது எதுக்குன்னா, நான் இப்போ வரலன்னா நாளை நமக்கு பதவி கிடைக்காது,
உதயநிதி வந்து என்னை யாருமே பார்க்க வரல, இவங்க 2 பேரும் தான் பார்க்க வந்தாங்க, இவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுங்க அடுத்த ஆட்சி வந்தா அப்படிங்கிற மாதிரி உதயநிதி நம்ம பக்கம் நிப்பாருன்ட்டு தான் வந்திருக்காங்க வேகமா. அதே மாதிரி தொண்டர்கள் குழு கூட்டிட்டு வந்துட்டாங்க. சரியா, கூட்டிட்டு வந்து வெளியில நின்று கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. உதயநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டாரு. கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்படுறாரு. அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, நீங்க கேட்கலாம், என்னங்க இது என்ன அவ்வளோ பெரிய தப்பாங்க அப்படின்னு. ஏங்க, மேடையில கொச்சையா பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ வர வர. அதாவது அரசியல் மேடையில இந்த ஆபாச பேச்சாளர்களும் தனியாக இருப்பானுங்க. அவங்க எப்படின்னா அந்த மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரையும் போக விடாம வைக்கணுங்கிறதுக்காண்டி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப என்ன தெரியுமா நடக்குது, அந்த மீட்டிங் நடக்கும் பொழுதே வந்து அந்த கட்சியோட தலைவரே அந்த வார்த்தையை பேசும் பொழுது அங்க இருக்க மக்களோட மனநிலை என்னவா இருக்கும்? அங்க அந்த மீட்டிங்க்கு வந்து காவிரி நீர் போராட்டம். அது அந்த போராட்டத்துக்கு 17 வயசுக்கு உட்பட்டவங்களும் வந்திருக்கலாம், 18 வயசுக்கு மேற்பட்டவங்களும் வந்திருக்கலாம், அந்த சுத்தி போற குழந்தைகளும் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இது வந்து யூடியூப்ல பப்ளிக்கா வந்து இப்போ டெலிகாஸ்ட் வேற ஆகுது. அந்த குழந்தைகள், ஏம்மா இது என்னம்மா அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ளவங்கள பத்தி கேட்டா அவங்களோட இது என்ன? இந்த ஆபாச பேச்சாளர்களோட பேச்சுக்கள் முக்கால்வாசி வந்து இணையத்தில் வைரல் ஆகும்போதே நமக்கெல்லாம் வந்து ஒரு இதா இருக்கும், என்னடா இதெல்லாம் வைரல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு. உதயநிதி அவர்கள் பேசின பேச்சு, அது ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இப்போ இருக்காரு, அவர் பேசின பேச்சு நாளைக்கு வந்து இது எங்கே கொண்டு போய் விடும்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ மக்களாகிய உங்களுக்கு நமக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. ஓகேவா, அந்த பொறுப்பின் அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டது நல்லதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த முறை பேசும்போது கொஞ்சம் யோசிச்சு பேசுவாங்க. அடுத்ததாக வந்து நம்ம தம்பி உதயநிதி அவர்கள் தம்பி அப்படின்ற அவருக்கு ஒரு அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. எப்ப வைப்பாங்கன்னு நானும் வெறியோட அவர் வந்து மேடையில போட்டு பேசுறது, நான் வந்து வெறியில இருக்கேன் அப்படின்னு மேடையில பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு மேடையில. நான் ஒண்ணு சொல்றேன்னு, நீங்க எடுத்து வைக்கக்கூடிய அரசியல் நகர்வு வந்து உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சப்போர்ட்டா இருக்காது. இல்ல கார் வாங்கிட்டா இன்னும் உங்க ஆத்தா பத்தா தாலி எடுத்து வித்தாடா வாங்கணும். என்னடா நீங்க பேச நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு அந்த சாட்டை அவர்களும் வந்து இடும்பாவளன் கார்த்தி அவர்களும் பேசின இதுல வந்து சாட்டை வந்து ஒரு பையன் தெளிவாகவே சொல்லியிருப்பான், நீங்க பேசாம இருந்திருந்தா நாம் தமிழர் கட்சிக்கு ஓரளவுக்கு ஓட்டு கிடைச்சிருக்கும்னு சொல்றாங்க, நீங்க தான் தாவேக்காவை திட்டி பேசி நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கக்கூடிய ஓட்டுகளை பூரா கெடுத்து விட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு. அப்போ வந்து இது உங்களோட கருத்து தம்பி அப்படின்னீங்க. உண்மைதான், உண்மையிலே வந்து என்னன்னா அந்த கட்சிக்கு கிடைக்கக்கூடிய ஓட்டுகளை பூரா கெடுத்து விட்டதே இவங்க தான். மக்கள் இயக்க மக்கள்கிட்ட இருந்தாண்டா பெற முடியும். நீ வாக்கு என்ன நீயே வாடா குத்திக்கிட்ட, மக்கள்கிட்ட தான்டா கேட்ட. அதாவது யாரை எதிர்த்து அரசியல் பண்ணணுமோ, யாரை எதிர்த்து நீங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ அவங்கள விட்டுட்டு, இதுக்கு முன்னாடி எப்படி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அரசியல் ஆரம்பிக்கும் பொழுது சீமான் அவர்கள் விஜயகாந்த் அவர்களை மட்டும் கொச்சையா பேசிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாரோ அதே மாதிரி தான் ஒரு அரசியலை நீங்க எடுக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, என்னைக்கும் உங்களோட மேல இருக்கவங்க கூட தான் நீங்க போட்டி போடணும், உங்களோட கீழே இருக்கவங்க கூட போட்டி போட தேவையில்லை. நீங்க முதல்லயே மேல இருக்கவங்க கூட போட்டி போட்டிருந்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அந்த ஒரு 8%ங்கிறது வந்து ஒரு 12% ஆயிருக்கும். ஒரு 2 சீட்டு 3 சீட்டு ஜெயிச்சு உள்ள போயிருப்பீங்க அசம்பிளிக்குள்ள. ஓகேவா, இந்நேரம் வந்து விஜய் அவர்களே வந்து உங்க கிட்ட வந்து கூட்டணி கேட்டு வந்திருக்கலாம். ஓகேவா, அந்த மாதிரி சூழ்நிலை உருவாயிருக்கும். ஆனா நீங்க பண்ண வேலையினால திமுகவிற்கு நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுகவுக்கு தான் ரொம்ப நல்லது. ஏன்னா திமுக வந்து இனிமே வந்து உங்களை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை, அதிமுகவும் உங்களை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா உங்களோட மாண்பு, உங்களோட அந்த ஒரு இதை வந்து நீங்களே கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு வந்து இனிமே உங்களை பார்த்து பயம் இல்லை. அப்ப இனிமே தாவேக்காவை மட்டும் நம்ம கவனிச்சா போதுட்டு அவங்க வாட்டுக்கு போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு மக்களே. அண்ணன் வந்து முதல்ல இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பேசினாரு, தம்பி 2 நாளைக்கு அப்புறம் பேசினாரு. அண்ணன் வந்து பேசுனதுக்கு அண்ணனுக்கு எப்போ அரெஸ்ட் நடக்க போகுதுன்னு தெரியல. தம்பி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அண்ணனையும் கொஞ்சம் தூக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரும் மேடைக்கு மேடை இப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்காரு, தகாத வார்த்தைகளா இருக்கட்டும் எல்லா வார்த்தைகளையும் பேசிக்கிட்டு இருக்காரு. அதுவும் கீழே பெண்கள், அவ்வளோ பெண்கள் இருக்காங்க. அவ்வளோ பெண்கள் இருக்கும்போது இந்த நம்ம சிம்பு அவர்கள் வந்து ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் பண்ணாரு, அதுக்கே பொங்குன அந்த மாதர் சங்கம்லாம் சீமானவர்கள் மேடையிலே அப்படின்னு சொல்லும்போது எங்கே போனாங்கன்னு தெரில. ஓகே நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பார்த்த இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கோ இல்லையோ, நிறைய தாவேகா தொண்டர்களுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும், திமுக தொண்டர்களுக்கு வருத்தமாக இருந்திருக்கும், மற்றவங்களுக்கெல்லாம் வந்து கடுப்பாக இருந்திருக்கும். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் சங்கர். நான் உங்கள் சங்கர். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.